எல்லாருக்கும் வணக்கம். உங்க கரியரை பத்தி யோசிக்கும்போது ஒரு சின்ன டென்ஷன் வருதா? ஒரே ஒரு வழியில தான் போகணும், அதை சரியா செலக்ட் பண்ணலனா என்ன பண்றதுன்னு ஒரு பிரஷர் இருக்கா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு நாம கரியர் பிளானிங்க ஒரு முற்றிலும் புதிய கண்ணோட்டத்துல பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். அப்பா, இந்த கேள்வி பெரியவனாகி என்ன ஆகப் போற? சின்ன வயசுல இருந்து கேட்டு கேட்டு நம்ம மண்டைக்குள்ள ஒரு பெரிய பாரத்தையே ஏத்தி வச்சிருப்பாங்க இல்லையா? ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஏன் இப்போ வேலை தேடும்போது கூட இந்த ஒரு கேள்விக்குள்ள நம்ம மொத்த வாழ்க்கையும் அடக்கணும்னு நினைக்கிறப்போ வர்ற அந்த பிரஷர், அது சாதாரணமானதில்ல. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரே ஒரு பாதைய நாம தேர்ந்தெடுக்கணும். அது மட்டும் தப்பா போச்சுன்னா நம்மளோட முழு ஃபியூச்சரும் போச்சுன்னு ஒரு பயம். இந்த பிரஷர்னாலேயே நிறைய பேர் என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாம அப்படியே நின்னுடுறாங்க. ஆனா ஒரு நிமிஷம், இப்படி குழம்பி நிக்காம இதை விட ஒரு ஸ்மார்ட்டான வழி இருந்தா எப்படி இருக்கும்? ஆமா, அப்படி ஒரு வழி இருக்கு. இப்ப நாம பார்க்க போறது நம்ம ஃபியூச்சரை இன்னும் நம்பிக்கையோடையும் தைரியமாவும் சந்திக்க உதவுற ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. சரி, முதல்ல வருவது பிளான் ஏ. இதுதான் உங்களுடைய ட்ரீம் ஜாப். உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்ச, நான் இதுக்காகத்தான் பிறந்தேன்னு நீங்க நினைக்கிற அந்த ஒரு விஷயம். இதுதான் உங்களுடைய முதல் இலக்கு. அடுத்து பிளான் பி. நல்லா கவனிங்க, இது பிளான் ஏவோட ஒரு மட்டமான காப்பி கிடையாது. இதுவே ஒரு பவர்ஃபுல்லான ஆப்ஷன். ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலனா அதுக்கு ஈக்குவலான ஒரு வலிமையான மாற்றுப்பாதை தான் இந்த பிளான் பி. கடைசியா பிளான் சி. இப்ப பாருங்க, நம்ம கிட்ட ஒரே ஒரு வழி இல்ல, 3 வழிகள் இருக்கு. பிளான் ஏ, பி, சி. இப்படி 3 வாய்ப்புகள் கையில இருக்கும்போது மனசுக்குள்ள ஒரு தனி தைரியம் வரும் இல்லையா? அதான் இதோட பவரே. ஓகே, இந்த ஏ, பி, சி பிளான்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி உருவாக்குறது? ரொம்ப சிம்பிள். இந்த 6 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃபியூச்சருக்கான ஒரு கிளியரான ரோட் மேப்பை நீங்களே போட்டுடலாம். இது வெறும் கனவில்ல, கனவை நிஜமாக்க போற ஒரு ஆக்ஷன் பிளான். இன்னும் தெளிவா புரியணும்னா வாங்க ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம். இப்போ ஒருத்தருக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க. அது அவங்களோட பிளான் ஏ. ஒருவேளை அதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா நர்ஸ் அல்லது பிசியோதெரபிஸ்ட் ஆகலாம். அது பிளான் பி. இல்ல ஒரு லேப் டெக்னீஷியன் ஆகலாம். அது பிளான் சி. இதே மாதிரி தான் டீச்சிங் ஃபீல்ட்லயும். இப்படி பிளான் பண்ணும்போது உங்க திறமை வீணாகாது, நீங்களும் பதட்டப்பட மாட்டீங்க. ஆனா இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடும். ஹே, இப்படி பிளான் பி, சீன் எல்லாம் வச்சிருந்தா நம்ம பிளான் ஏ மேல நமக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம தோற்றுருவோம் நாமளே முடிவு பண்ற மாதிரி இல்லையா? இது ரொம்பவும் பொதுவான ஒரு சந்தேகம். ஆனா இது உண்மையிலே ஒரு தப்பான பார்வை. வாங்க அத பத்தி பேசுவோம். இங்க 2 விதமான யோசனை இருக்கு. பழைய காலத்து யோசனை என்ன சொல்லும்? ஒரே பாதையில போ, அதுதான் வீரம். மாற்று வழி வச்சிருந்தா அது பலவீனம்னு சொல்லும். ஆனா புத்திசாலித்தனமான வழி என்ன தெரியுமா? மாற்றத்துக்கு தயாரா இருக்கிறது தான் உண்மையான பலம்னு சொல்லும். அதாவது வேறொரு பாதை வச்சிருக்கிறது தோல்வி இல்ல, அது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அப்போ இந்த ஏ, பி, சி ஸ்ட்ராட்டஜி ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்? ஏன்னா இது உங்க மனசுல இருக்கிற சந்தேகத்தை எடுத்துட்டு நம்பிக்கையை கொடுக்குது. வாழ்க்கையில என்ன எதிர்பாராத திருப்பம் வந்தாலும் அதை சந்திக்க உங்களை தயார்படுத்துது. இது இல்லனா அவ்வளோதாங்கிற அந்த பயங்கரமான பிரஷரை குறைக்குது. மொத்தத்துல உங்க ஃபியூச்சரோட கண்ட்ரோலை உங்க கையிலேயே கொடுக்குது. ஆக மொத்தம் ஒரே ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பாதைகள், ஆனால் ஒரே தன்னம்பிக்கை. உங்க ஃபியூச்சருங்கிறது ஒரு நேர்கோட்டு பாதை கிடையாது. அது பல கிளைகளோட இருக்கிற ஒரு மரம் மாதிரி. இந்த ஒரு சின்ன மனமாற்றம் உங்க எதிர்காலத்தை பத்தின பயத்தை போக்கி ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். சரி, நீங்க உங்க ஏ, பி, சி பிளானை யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா?